வெல்கம் டு இந்தியன் பிரன்ச்சஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டிலலாம் வைக்கக்கூடிய ஒரு சாம்பார். இது வந்து நம்ம வறுத்து அரைச்சி அந்த மாதிரி வைப்போம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, ஜீரகம், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 5 வத்தல். நான் வந்து சில்லி பவுடரும் போட போகிறேன், அதனால் அது கலர் அப்போ தான் வரும்னு. இது ஒரு 5 வத்தல். புளி இன்றைக்கி வந்து கரைச்சி ஊற்ற மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு விரல் சைஸ் அளவுக்கு ஒரு புளி. இது வந்து சீட்லெஸ் புளி. இது மட்டும் வச்சுக்கோங்க. இதையும் நம்ம வறுத்து அரைக்க தான் போகிறோம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு இது மிளகு பெப்பர், ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம். இது வந்து சமையல் கடலைப்பருப்பு. இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் கடலைப்பருப்பு. இவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே அரைச்சிடலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து இந்த இருக்குது. நான் இன்றைக்கி வந்து மெயினாக வந்து முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் போட்டுக்கலாம். முருங்கைக்காவும் பீன்ஸும் தான் நான் போட போகிறேன். நீங்கள் கத்திரிக்காய், முள்ளங்கி இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் அந்த டேஸ்ட்டு, சாம்பாரோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நான் முருங்கைக்காவும் பீன்ஸும் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தக்காளி, இது வந்து நாட்டு தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மல்லி, ஜீரகம், வத்தல் இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். தேங்காயை மட்டும் கடைசியாக வறுத்துக்கோங்க. தேங்காயும் புளியும் மட்டும் லாஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. அடுப்பை வந்து நான் ஃப்ளேம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கருகாமல் இருக்கணும். இது நீங்கள் டிஃபன் சாம்பார், அந்த மாதிரி லஞ்சு சாம்பார் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வைக்கிற சாம்பாரை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. வர வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் அதில் ஒரு கலருக்காக நான் சேர்க்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு வத்தல் வந்து காஷ்மீரி சில்லி உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் பொடி சேர்க்காம நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம தனியாக தேங்காயும் நம்ம தனியாக வறுத்துடலாம். இதுலேயே வந்து அந்த புளியும் தேங்காயும் வறுத்துருவோம். ஈஸியாக செஞ்சிடலாம் இது. அப்புறம் வந்து நான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நான் குக்கரில் தான் நான் அப்படி ஸ்ட்ரைட்டாக 2 விசிலில் இறக்கிடுவேன். இப்போ சில பேர் எல்லாம் அப்படியே மூடி போட்டு வேக வைப்பாங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு இங்கே நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகணுங்கிறதுக்காக நான் ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்து, அதுவும் வேறு மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பருப்பு வந்து நீங்கள் ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ அதிலே தான் நம்ம இப்போ காய்கறியெல்லாம் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த தேங்காய் வந்து இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனாலே போதும். இப்போ இந்த ரோஸ்ட்டு பண்ணினதுலேயே வந்து நம்ம திரும்ப ஒருக்க இப்போ ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லையா, அதை வந்து அதில் போட்டுருவோம். இதையும் போட்டுட்டு இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான ஒரே ஒரு டீஸ்பூன், நான் முதலே சொன்ன மாதிரி காஷ்மீரி பவுடர் போட்டால் தான் இதுக்கு கலர் வருங்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளோதான். இது சேர்த்துக்கிட்டு மல்லி அது மாதிரி நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதையும் இந்த ஹீட்லேயே வந்து லைட்டாக வறுத்து விட்ருங்க.
அவ்வளோதான். இதை இப்போ ஆற வச்சுட்டு இதை லேசாக மட்டும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. அதான் நமக்கு வந்து இந்த மசாலா, இந்த சாம்பாரோட மசாலா இல்லை. ஆறினோடனே அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு கப்பு, அதாவது இந்த ரைஸ் குக்கர் கப்புன்னு சொல்லுவோம், ஒரு 130 கிராம் இருக்கும். துவரம்பருப்பு 3 விசில் வச்சு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வந்து மசிச்சு குழஞ்சி மசிச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் மொத்தமாக போட்டுடலாம். நீங்கள் வதக்கி போடுறதுனால அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், இதுவும் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிரும். பீன்ஸு, ஒரு கப்பு சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி, அவ்வளோதான். இது வந்து நல்லா இதில் நம்ம அந்த சாம்பார் இப்போ மசாலா அரைச்சி வச்சு இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், நல்லா இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி இவ்வளோ வரும். இதை பார்த்துட்டு நிறைய மசாலான்னு நினைக்காதீங்க. நம்ம வேறு எந்த பொடியுமே போட போகிறது இல்லை. இப்போ முதல்ல எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா உப்பு மட்டும், சாம்பாருக்கு மட்டும் இப்போ உப்பு போட்டுடலாம். இப்போ நான் இதில் எல்லாமே புளி எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு. இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா நான் பருப்பில் வந்து உப்பு போட்டு வேக வைக்கிறேன். அதனால் ஒரு 4 பேர்த்து அளவுக்கு சாம்பார் கரெக்டாக இருக்கும். 4 மெம்பர் சாப்பிட்லாம். 1 2 ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வச்சுக்கோங்க கணக்குக்கு. ரெண்டாவது பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் விசில் வைக்கிறதுனால தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2 விசிலில் நான் மூடி திறந்துட்டேன். 2 விசில் வச்சு இறக்கிட்டேன். இப்போ சாம்பார் திக்காக இருக்கிறதுனால லைட்டாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சும்மா ஓப்பன்லேயே கொதிக்க வைங்க. இப்போ இதில் வந்து நம்ம எல்லோரும் வந்து டிஃபன் சாம்பார்னா வெல்லம் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து ஜாகிரி, இந்த நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் டிஷ்ஷாக இருக்கும் லாஸ்ட் அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு. அதனால் நான் இந்த அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா நான் வந்து விசில் வைக்கிறதுக்கு காரணம் வந்து பசங்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆனால் சாப்பிடுவாங்க. இதாக நீங்கள் வந்து இப்போது ஓப்பனில் போட்டாலும் ஓப்பனில் வச்சு வேக வைக்கணும்னு பண்ணிக்கலாம். இது செஞ்சு பாருங்கள். இந்த சாம்பார் நார்மலாக வைக்கிறதோட இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே குக் ஆகிடுச்சு. நீங்கள் குக்கரில் வந்து விசில் வச்சு நீங்கள் பண்ணுறதுனா 2 விசிலுக்கு மேலே வைக்காதீங்க, அப்புறம் குழஞ்சிரும் காய்கறிலாம். இல்லை, கரெக்டாக 2 விசிலில் இறக்கிடுங்க. துவரம்பருப்பு ஃபஸ்ட்டு ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு 2 விசிலில் இறக்கிடுங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம தாளிச்சு போட்டு இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுருவோம். நம்ம இது வரைக்கும் நம்ம ஆயிலே சேர்க்கலை, அதனால் நான் இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது வந்து பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா தாளிக்கும் போது சேருங்க, இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு வத்தல், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு.
பூண்டு போடுறது வந்து சாம்பார்னு இல்லை, என்ன ஒரு ரெசிபினாலுமே குழம்பு, இந்த நான்வெஜ் ஐட்டம் குழம்பு எதுக்குனாலுமே இந்த மாதிரி பூண்டை வந்து கடைசியில் வந்து நீங்கள் தாளிக்கும் போது இந்த மாதிரி நசுக்கி அதில் சேர்த்து தாளிச்சு கொடுத்தீங்கன்னா ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிடும் போது தான் உங்களுக்கு தெரியும். நல்லா வறுத்தாச்சு, நல்லா ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்குது. மேலே வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை வந்து சாம்பாரில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி. நீங்கள் வந்து டிஃபனுக்கு லஞ்சுக்கு எதுக்குனாலும் இதை பார்த்துக்கலாம். மேலே வந்து கொத்தமல்லி செடி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். முக்கியமாக எங்கள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.